வணக்கம். நான் முகில்தண்ணா சேனல்ல இருந்து நேற்று வரைக்கும் நம்ம கட்டிங் கிளாஸ் எப்படி போடணுங்கிறத பார்த்தோம். பேப்பர் கட்டிங் சொல்லி கொடுத்தேன். அதை இன்னைக்கு நம்ம ஒரு பிளைன் கிளாத்தில் வெட்டிட்டு பிளைன் ப்ளவுஸாக அதை தைக்க போகிறோம். நான் இன்னைக்கு லைவ் போடலை, வீடியோ எடுத்து தான் போடுறேன். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது வரைக்கும் லைவ் 4-5 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். அதில் பார்த்த சப்ஸ்கிரைபரை விட நம்ம வீடியோ போட்டது நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்ட டவுட் எல்லாமே நான் இதில் கிளியர் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வரப்போகிற கிளாஸில் நம்ம அதையெல்லாம் கிளியராக சொல்லி கொடுப்போம். இப்போ நம்ம பிளைன் ப்ளவுஸில் எப்படி நம்ம நேற்று போட்ட பேப்பர் கட்டிங்கை போட்டு கட் பண்ணி தைக்க போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேப்பர் கட்டிங் உங்களுக்கு 2 நாளாக நடத்தியிருந்தேன். உங்களுக்கு பேக்கு கை நடத்தியிருந்தேன். நம்ம இந்த பேப்பரை வச்சு ஒரு பிளைன் இந்த அளவு ப்ளவுஸில் நம்ம வெட்டினது ஒரு பிளைன் ப்ளவுஸு நம்ம ட்ரா பண்ணிட்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளைன் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக நான் அதை பேப்பர் கட்டிங்கை வச்சு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, இது பேக் செட்டு, இது பேக் செட்டு. நான் அவங்க இடுப்பு உயரம் கொஞ்சம் அதிகமா வேணும்னு கேட்டதுனால இந்த இதுல 1 இன்ச் அதிகமா வேணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது அளவு பிளவுஸ் அளவு என்ன வருதோ அதே அளவு நம்ம வரைஞ்சிருக்கோம். இதுல கட் பண்ணதுல 1 இன்ச் நான் சேர்த்து இப்ப வரைஞ்சிருக்கேன். இது பேக்கு. இப்ப நான் இது வரைஞ்சி வச்சாச்சு. பாத்துக்கோங்க, கழுத்து கை இது வரைஞ்சாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் வரைஞ்சிருக்கேன். ஃப்ரண்ட் எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்காக வேண்டிதான் நான் கட் பண்ணாம வச்சிருக்கேன். இப்ப ஃப்ரண்ட் நம்ம இங்கிருந்து கிராஸ் போடணும்னு சொன்ன இது கிராஸ் பீஸ். இது கரெக்டா 80 பாயிண்ட் பிளவுஸ். இது 80 பாயிண்ட்ல தைக்க முடியாது, 1 மீட்டர் வேணும். ஆனா அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம வேண்டான்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால நம்ம இது அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம். டெய்லர்னா நம்ம இது எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டு வச்சு தைக்கிறத பழகிக்கணும். ஃபர்ஸ்ட் பிளவுஸே உங்களுக்கு ஒட்டு கொடுக்கற மாதிரி வருது, பரவாயில்ல. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாத்துக்குங்க. இப்ப நம்ம பின்தட்டு வரைஞ்சதுல இருந்து இப்படி கிராஸ் போட்டு இங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம கிராஸ் போட்டு வரைஞ்சிருக்கோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த அளவு தான் ஒட்டு வருது. இந்த சின்ன ஒரு முக்கோணம் தான் ஒட்டு வருது. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது தையல்ல போயிடும். இப்ப இதை ஒட்டு கொடுக்கறதும் ஜாயின் பண்றதும் உங்களுக்கு எப்படின்னு காமிச்சிடறேன். இப்ப நான் ஃப்ரண்ட்டும் வரைஞ்சாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இப்ப இது ரெண்டையும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு கை வரையறது காமிக்கிறேன். கை மார்க் பண்ணிருக்கேன், ஆனா இப்படி மார்க் பண்ணக்கூடாது, நம்ம மடிச்சுட்டு மார்க் பண்ணணும். அதனால இதை ரெண்டையும் நான் வெட்டிட்டு உங்களுக்கு கை எப்படின்னு காமிக்கிறேன். பாருங்க, இதை நம்ம முதல்ல கட்டிங் போட்டுக்கலாம். கழுத்தெல்லாம் அவங்க எதுவும் கூட்ட குறைக்க சொல்லல. முந்தட்டுல கப் சைஸ் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால அதை லூஸ் பண்ணிருக்கேன். இப்ப பேக் தட்டுல 1 இன்ச் இறக்க வைக்க சொல்லியிருக்காங்க, அதனால இறக்க வச்சிருக்கேன். இப்ப இறக்க வச்சதுனால உங்களுக்கு முந்தட்டுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமாங்கிறதும் சொல்லி கொடுக்கறேன். முந்தட்டுல ஏற்கனவே நம்ம கப் சைஸ்ல 1 இன்ச் இறக்கி இருக்கோம். அது நான் கிளாஸ் நடத்தினதுல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப நம்ம பேக் தட்டு வெட்டியாச்சு. இப்ப இத இது மேல் பக்கம் தெரியறதுக்காக ஒரு இன்ட்டு போட்டுக்கலாம். இப்ப நம்ம இதுல சின்னதா மடிச்சடிக்கிறதுக்கும் பெரிய பட்டி மடிச்சடிக்கிறதுக்கும் அந்த கணக்கு வச்சு நம்ம 1 இன்ச் அளவுக்கு ஒரு ஜர்க்கா போட்டு வச்சுக்கலாம். அப்ப இங்க போட்டுட்டோம்னா இது ரெண்டும் நேர்கோட அடிச்சு வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம வேற இங்க எங்கேயும் ஜர்க்கா போட போறதுல பிகினர்ஸ்க்கு நான் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி கொடுக்க போறேன். அளவெல்லாம் எடுத்து வச்சு முதல்லயே மார்க் பண்ணி இங்க கட்டெல்லாம் போடுவாங்க, நான் அந்த மாதிரி எல்லாம் போடல. ஈஸி மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். பின்தட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம முன்தட்டு வெட்டிக்கலாம். இதுல நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு சின்னதா இங்க முக்கோண அளவு ஒட்டு வருன்னு. இப்ப நம்ம கை வெட்டின பிறகு இங்க மிச்சம் இருக்கிற இந்த போர்ஷனே உங்களுக்கு சரியா இருக்கு. பாருங்க, தெரியுதுங்களா?
இதுவே நம்ம வந்து வெட்டி வச்சிட்டோம்னா இதுக்கு சரியாயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் பிளவுஸே ஒட்டு கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். ஏன்னா இப்ப வர்ற சேலையோட அட்டாச்சு பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 65 பாயிண்ட் 70 பாயிண்ட் அந்த மாதிரி தான். இது நேர்கூட வெட்டிக்கலாம். இதை நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அதனால இது வெட்டியாச்சு. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 65 பாயிண்ட் 70 பாயிண்ட் தான் துணியே இருக்கும். அப்ப நம்ம லைனிங் துணியை வந்து 80 பாயிண்ட்ல இருந்து 1 மீட்டர் எடுத்துட்டு அதையே நம்ம உள்ள வந்து கொடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒட்டெல்லாம் கொடுத்து தைக்கிற மாதிரி தான் வரும். உடம்பு இருக்கிறவங்களை பொறுத்து. இது வந்து மேல் பக்கம் தெரியறதுக்காக நம்ம இன்ட்டு போட்டுக்கலாம். இதுவும் நம்ம ஜர்கா வந்து இப்பவே வெட்டிக்கலாம். இப்ப இது ரெண்டையும் வந்து பாருங்க, இது ரெண்டையும் இப்படி நேர்கோட மடிச்சு போட்டுக்குங்க. இது இப்படி போடும்போது நான் சொல்லியிருக்கேன் இது 3 பாகமா பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க அமுத்தி பாத்தீங்கன்னா தெரியும். இது ஒரு பாகம், இது ஒரு பாகம், இது ஒரு பாகம். இங்க பாருங்க, இப்ப பாருங்க கரெக்டா வரும். இப்ப இது 3 பாகமா பிரிச்சாச்சு. இப்ப இந்த மொதல் பாகத்துலதான் நம்ம மார்க் பண்ணணும். இப்பவே நம்ம அளவு துணியை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்ப டக்கு டக்குன்னு அடிச்சுக்கலாம். உங்களுக்கு பாருங்க, இது வந்து ஊக்கு வைக்கிற பாகம். ஊக்கு வைக்கிற பாகங்கிறதுனால எண்டுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் மடிப்பு இங்க பாருங்க, இங்க இருந்து இப்படி வச்சோம்னா இந்த அளவுக்கு மார்க். இப்ப நம்ம வந்து டேப் எதுவும் வைக்காம அவங்களோட அளவு பிளவுஸ் வச்சே நம்ம தைக்கிறோம். நீங்க அந்த மெத்தட ஒரு தடவை தைச்சு பாருங்க. அடுத்த பிளவுஸ் நம்ம டேப் வச்சு எப்படி தைக்கிறதுங்கிறது சொல்லி கொடுக்குறேன். இப்ப இதுல இருந்து இதுக்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கப் இருக்கு இல்லைங்களா, கீழே இருக்கிற பாயிண்ட், அதை நம்ம இதை விரிச்சு விட்டு இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இங்க வந்து இப்ப கப் சைஸ் வந்து இது டைட்டுன்னு சொன்னதுனால நான் இங்க கொஞ்சம் லூஸ் வச்சிருக்கேன். தெரியுதுங்களா? அவங்களோட அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வருது. இந்த அளவு தான் வருது. இந்த அளவு தான் வருது அவங்களோட அளவு. நான் வந்து கொஞ்சம் சேர்த்தி, இப்ப நான் துணியும் சேர்த்தி வச்சிருக்கேன், கப்பும் கொஞ்சம் சேர்த்தி அடிக்கணும். இப்ப 1/4 இன்ச் அளவுக்கு நான் தள்ளி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி வரைஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அளவு. இப்ப இது எப்பயுமே வந்து நீங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு கழுத்து அடிக்கிற அளவுக்கு விட்டுட்டு 2ஆ மடிச்சுக்கணும். 2ஆ நேர் பகுதியை மடிச்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் சின்ன வயசு உள்ளவங்களுக்குன்னா நம்ம இந்த மாதிரி நேர் கூட இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க அப்படிங்கும் போது இருக்க இதுதான் நேர்கோடு. இந்த இடம் இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி கீழே தான் வரணும், மேல வரக்கூடாது. கீழே தான் இந்த டாட் வரணும். கீழே எவ்வளவு தூரம் டாட் வருதோ அப்ப நம்ம கப்பு வந்து மேல ஏத்தி கொடுக்கும். அதுக்காக வேண்டி இந்த அளவுல இருந்து மேல வந்துடக்கூடாது, இந்த அளவுல இருந்து கீழே தான் வரணும். அடுத்தடுத்து நீங்க தைக்கும் போது பாத்துக்கலாம். இப்ப இதைய வந்து நம்ம எப்படி டாட் வரையறதுன்னு சொல்லி கொடுக்கற பாருங்க. இப்ப இதை வச்சுக்கிட்டு இவங்களோட அளவு துணி அளவுக்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து எண்டுல இருந்தே வைக்கணும். எண்டுல இருந்தே வைக்கும் போது இந்த அளவுக்கு வருது. இது மைல்டா இங்க மைல்டா ஆரம்பிச்சு வர 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 இப்படி 1/4 இன்ச் 1/2 இன்ச் அளவுக்கு, அதாவது உடம்பு பொறுத்து. இப்ப நான் வந்து ரெண்டும் சேர்த்து இப்படி நீங்க விரிச்சீங்கனாலே 1/2 இன்ச் தான் வரும். 1/4 இன்ச் 1/4 இன்ச்சுக்கு தான் நான் வரைஞ்சிருக்கேன். இப்ப இந்த அளவுக்கு. இப்ப இது என்ன பண்ணணும்னா இது நம்ம ஜர்காவா வெட்டி வச்சுக்கலாம். இதையும் ஜர்கா வெட்டிக்கலாம். இப்ப இங்க நம்ம அடிச்சு சொல்லி கொடுத்தோம் பாத்தீங்களா, இதையும் ஜர்கா வெட்டிக்கலாம். இப்ப எப்படின்னா இங்க ஒரு ஜர்காவும் இந்த ரெண்டும் சேர்ந்து இது அவங்களோட தப்பான அளவு நம்ம வந்து இந்த அளவுக்கு வெட்டலாம். இது ஒரு ஜர்காவும். இங்க வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு குண்டூசியில குத்தி வச்சுக்கலாம். குண்டூசியில அளவு தெரியணுங்கிறதுக்காக இந்த இடத்த பெரிய ஊசியா வச்சு ஒரு குத்தி வச்சுக்கோங்க, அந்த அளவு தெரியணும்னு. அவ்வளவுதான். ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது இப்ப இந்த அளவையும் இப்படி சேர்த்து நீங்க பிடிச்சீங்கனாலே ஒரு கிராஸா ஒரு அளவு வரும். இப்ப இதைய வந்து இப்படி நேர்கோடா பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த அளவு நம்ம அளவு துணியை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த சைடுல வருது இல்லைங்களா, இது அதிகபட்சம் 4 இன்ச் தான் இருக்கணும். இங்க அதே மாதிரி 1/4 இன்ச் 1/4 இன்ச் ரெண்டும் சேர்த்துனா 1/2 இன்ச். இப்ப 4 இன்ச் இவங்களோட அளவே 4 இன்ச் இருக்கு. அதனால இந்த அளவுக்கு 4 இன்ச்சுக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். சும்மா வரைஞ்சி வச்சுக்கோங்க பழக வரைக்கும் இந்த மாதிரி. ஆனா ஒரு ஜர்கா போட்டு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒட்டா வெட்டிட்டதுனால உங்களுக்கு நீங்க அடிக்கும் போது ஈஸியா வரும். இந்த 3 பாயிண்ட். ஒரு சிலர் இங்க ஒரு டாட் பிடிப்பாங்க. இதுக்கு பேரு அட்ஜஸ்ட்மெண்ட் டாட்னு சொல்லுவாங்க. அட்ஜஸ்ட் பண்றதுக்காக பிடிக்கிற டாட். இது கம்பல்சரி எல்லாத்துலயும் வந்து பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த பட்டி வந்து ஏதாவது தப்பா இங்க இருக்கு இல்லீங்களா, பட்டி வந்து ஏதாவது தப்பா பண்ணிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக பிடிப்பாங்க. இல்ல ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பாயிண்டா வரும் அதுக்காக வேண்டி நம்ம பிடிக்கிறோம்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இந்த 3
டாட் பிடிச்சோம்னாலே கப் சைஸ் ரொம்ப அழகா வரும். நீங்க தைக்கும் போது பாருங்க. இதுக்கு சின்னதா நம்ம ஒட்டு கொடுத்துக்கலாம். அது அந்த கிளாத் வெட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நம்ம வந்து ஃப்ரண்ட் தட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே. அடுத்தது வந்து கை. இப்ப நீங்க கையில தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. கை வந்து நிறைய பேர் டவுட் ஃபோன் பண்ணியே கேட்டாங்க. இங்க ரெகுலர் நெய்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, கமெண்ட்ல கேட்காம. இப்ப கமெண்ட்ல ஒரு பிரதர் வந்து இந்த கை சுருக்கம் வருது, அது எப்படின்னு சொல்லி கொடுன்னு கேட்டாங்க. இப்ப நான் கை நடத்துறத கண்டிப்பா பாத்துக்கோங்க, உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இப்ப ஒரு கிளாத்த ரெண்டு மடிப்பு இருக்கிறத நம்ம 2ஆ மடிச்சு போட்டுக்கிறோம் 2 பக்கத்துக்கு. இப்ப நம்ம கை வந்து வெட்டி காமிக்கிற பாருங்க. இப்ப இது வந்து கை இல்லைங்களா, நம்ம வரைஞ்சோம். இப்ப இது மேல நம்ம வச்சோம்னா இங்க கொஞ்சம் பத்தாம வருது. இப்ப இது வந்து பத்தாம வராது, இது கரெக்டா இருக்கும். இருந்தாலும் இந்த சைடு கொஞ்சம் ஒட்டு கொடுக்கறது சொல்லி கொடுக்கறேன். இப்ப ஏற்கனவே தைச்ச டெய்லருங்க இந்த கையில வந்து ஒட்டு கொடுக்கறதும் கை சுருக்கம் வராம இருக்கிறது எப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காக வேண்டிய நான் இந்த பிளவுஸே நடத்துறேன் பாருங்க. இப்ப நான் வந்து ஏற்கனவே வரைஞ்சு வச்சது, இது வந்து வரைஞ்சு வச்சது. அந்த சைடே நம்ம திருப்பி போட்டு இங்க பாருங்க இந்த அளவு. இப்ப இங்க வந்து நான் ஒட்டு கொடுக்கறதுக்காக ஒரு சைடு ஒட்டு கொடுக்கறதுக்காக தள்ளி வச்சிருக்கேன் பாருங்க, இப்படி வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து இந்த கைய வந்து இப்படி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இப்படி மார்க் பண்ணிட்டு இப்ப இது பாருங்க கை கரெக்டா வந்துருச்சு. இந்த பீஸ் நம்ம ஒட்டு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றோம்னு சொன்னோம். இப்ப இதை நம்ம வந்து வெட்டிக்கிடலாம். இத வந்து நேர்கோட வெட்டிட்டு இதை நம்ம வந்து அந்த முந்தட்டுல ஒட்டு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே. இப்ப இதுலயும் சென்டர் தெரியறதுக்காக ஒரு ஜர்க்கா போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து இந்த தட்டுல ஏற்கனவே கொஞ்சம் வந்து துணி நம்மளுக்கு பத்தாம வந்துருச்சு. அதனால இந்த பத்தாம வர்ற பாகத்தை நம்ம குடஞ்சு வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். குடஞ்சு வெட்டுறதுக்கு நம்ம ஓரளவுக்கு தான் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால அந்த பாகமா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இதை வெட்டிட்டு பார்த்தோம்னா இந்த கொஞ்சம் ஏச புசுல இருக்கிறது வந்து நம்மளுக்கு குடஞ்சு வெட்டின பாகமா வந்துடும். அவ்வளவுதான். இப்ப வந்து குடஞ்சு வெட்டுற பாகம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த சைடுக்கு நம்ம கொஞ்சம் ஒட்டு கொடுக்கணும். அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வெட்டி வச்ச கிளாத்ல இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெட்டி வச்ச கிளாத்ல இங்க கீழே பாருங்க, நம்மளுக்கு இவ்வளவு தேவை இருக்கு. எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணி இங்க பாருங்க. இப்ப நான் வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு இதை எடுத்துட்டு இந்த பாகம் நம்ம வந்து இதை ஒட்டு வைக்கிறதுக்காக வச்சுக்கலாம். இப்ப வந்து இது புரியறதுக்காக இன்னொருக்கா சொல்றேன். இது மேல் பக்கம், இது மேல் பக்கம். இதை நம்ம வந்து கட்டிங் போட்டு வச்சுக்கலாம். கட்டிங் போட்டு வச்சுக்கலாம். இது ரெண்டும் நம்ம ஒட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஏரோ போட்டு வச்சுக்கலாம். ஒரு இப்படி ஒரு ஏரோ, இந்த ஏரோவும் முட்டணும். அதே மாதிரி இந்த சைடு திருப்பி இதுக்கு ஒரு ஏரோவும் இதுக்கு ஒரு ஏரோவும் போட்டுக்கலாம். இந்த ஏரோவும் முட்டணும். இப்ப நம்ம வந்து அடுத்ததா நம்ம வந்து கைக்கும் ஜர்கா போடணும் இல்லைங்களா. ஒட்டு வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கும் சின்னதா மடிச்சு அடிக்கிறதுக்கும் ஹெம்மிங் பண்றதுக்கும் சேர்த்து ஒரு ஜர்கா போட்டு வச்சாச்சு. அப்ப நம்ம ஒட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இதை நம்ம வந்து ஈஸியா ஒரே மாதிரி அடிச்சுக்கலாம். இப்ப நம்ம கையும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இப்படி குடஞ்சு வெட்டின பாகம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இங்க மேல இருக்கிற பாகம் லெப்ட் சைடு. இப்ப இந்த சைடு அப்படியே நம்ம மடிப்போம் இல்லைங்களா, மாத்துவோம் இல்லைங்களா. இப்படி மாத்தும் போது இது ரைட் சைடு, லெப்ட் ரைட் மாறி. இப்ப இந்த குடஞ்சு வெட்டின பாகம் இந்த இடம் குடஞ்சு வெட்டுறது, அந்த பாகம் இப்ப இப்படி வரும் இந்த சைடு பாருங்க. இப்ப நம்ம குடஞ்சு வெட்டுற பாகம் ஒன்னா வச்சு நம்ம அடிக்கிறது எப்படின்னு காமிச்சிடுறேன். இப்ப நீங்க கை வந்து கொஞ்ச நாள் பழக வரைக்கும் லெப்ட் ரைட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பாகத்தை கணக்கு வச்சுதான் நீங்க போடணும். இப்ப நம்ம வந்து 1 by 1 அடிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம பேக்கு ஃப்ரண்ட் கை 3 ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து கழுத்து பீஸும் நம்மளுக்கு பட்டன் பீஸும் கண்டிப்பா வேணும். இப்ப இதே கிளாத்ல நம்ம கழுத்து பீஸும் இது வந்து நம்ம ஒட்டு வைக்கிறதுக்காக வச்ச பாகம். இப்ப கழுத்து பீஸும் பட்டன் பீஸும் நம்ம வந்து எப்படின்னு பாத்துக்கலாம். இப்ப இங்க கழுத்துக்கு நம்ம முதல்ல வெட்டிக்கலாம். இது கொஞ்சம் கிராஸா தான், இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வெட்டினாதான் கழுத்துக்கு வந்து ரவுண்டு திருப்பும் போது சுருக்கு இல்லாம நீட்டா வரும். அதுக்காக இது வந்து அதிகபட்சம் ஒரு சிலர் நல்லா தெரிஞ்ச டெய்லருக்கு இந்த மாதிரி 1 inch 1.25 1.5
எப்படி வேணுமோ அப்படி வெட்டுவாங்க. நான் எனக்கு வந்து இந்த சைஸ் போதுங்கிறதுனால வெட்டுறேன். நீங்க அது ஒரு ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கேலையோ டேப்பையோ வச்சு அந்த கணக்குல கொஞ்ச நாள் வெட்டி பழகிக்கோங்க. இதுல ஒரு 3 அல்லது 4 பீஸ் இருந்தா நம்மளுக்கு போதும். நான் இப்ப 4 பீஸா வெட்டி வச்சுக்கிறேன். 3 பீஸ் பத்தலைன்னா என்ன பண்றதுனால 4 பீஸா வச்சு வெட்டிக்கிறேன். இது வந்து இப்படியே கிராஸ் பண்ணியும் ஜாயின் பண்ணுவாங்க. இப்படி கிராஸ் பண்ணி ஜாயின் பண்றது இது வந்து கொஞ்ச நாள் பழக வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம ஜாயின் பண்றது இந்த மாதிரி கரெக்டா நம்ம வச்சு அடிக்கல அப்படின்னா பினிஷிங் நீட்டா வராது. அதனால கொஞ்ச நாள் பழக வரைக்கும் நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் நடத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியா புரியறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் இப்ப நேர்கூடாவே இப்படி கட் பண்ணியே வச்சுக்க சொல்லிடுவேன். நீங்களும் வந்து ஒரு 2 பிளவுஸ்க்கு அப்படி பாருங்க. அடுத்தது நம்ம அந்த மாதிரி முக்கோணமா ஜாயின் பண்றது எப்படின்னு பாத்துக்கலாம். இப்ப இது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு நேர்கோடா இருந்தா ஜாயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கழுத்தோட அளவு பொறுத்து இப்ப 4 செட்டு இப்ப இதுல இருக்கு, 8 பீஸ் இருக்கு. இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப இதெல்லாம் எடுத்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்களோட கழுத்து அளவு இது வந்து ஒரு 2 2.25. நம்மளுக்கு 2 இன்ச் கணக்குக்கு நேர்கோட இதை நம்ம வெட்டிக்கலாம். நேர்கோட வெட்டிக்கலாம். இப்ப இதை வந்து ஓபன் பண்ணியும் வச்சுக்கலாம். ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்க அளவு துணியை வச்சுதான் வெட்டணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அளவு துணியை வச்சு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது எவ்வளவு வேணும்னு ஒரு சிலர் வந்து டவுட் கேட்டிருக்காங்க. இது எவ்வளவு வேணும்னு. இவங்க அதிகபட்சம் அளவு துணி பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு 1 இன்ச் அப்படி வச்சுட்டு கீழ இருந்து ஒரு 1 இன்ச் கணக்குக்கு இப்ப அதை நம்ம நேர்கோட வெட்டிக்கலாம். அல்லது இது அதிகபட்சம் 10 இன்ச்ல இருந்து 11 இன்ச் வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். ஒவ்வொருத்தரோட அளவு மாறு இல்லைங்களா, அதனால 10 இன்ச்ல இருந்து 11 இன்ச் தேவைப்படும். இப்ப நம்ம வந்து பட்டன் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பட்டி வந்து வெட்டிக்கலாம். இப்ப நான் சொன்னேன் இந்த பட்டி வந்து இது போதும் அப்படின்னு சொன்னா கழுத்து பீஸ் நம்ம எடுத்து தனியா வச்சுக்கலாம். பட்டி வந்து இது போதும்னு சொன்னேன். இது நம்ம வந்து அளவு துணியை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க 2 பட்டியுமே வச்சு செக் பண்ணிக்கலாம். இங்கிருந்து நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் வேணும். இவங்க வந்து உயரம் கொஞ்சம் அதிகம் வேணும்னு சொல்லிக்கிறாங்க. உடம்பு ஒரு 1/4 இன்ச் லூஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதோட 1/4 இன்ச் சேர்த்தியே நம்ம வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி கப் சைஸ் லூஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த சைடு பட்டியும் நம்ம வச்சு பாத்துக்கலாம். இங்க பாருங்க இந்த லாஸ்ட் நம்ம இங்க வருது இல்லைங்களா, இந்த லாஸ்ட்ல இருந்து இப்படி வச்சோம்னா இதுலயும் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் எச்சு வர்ற கணக்கு 2ஐயும் சேர்த்து வச்சும் கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சைடுக்கு ஒரு மாதிரி அளவு வரும். அதனால இங்க பாருங்க இந்த பட்டி 2 இப்படி சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் 1 இன்ச் எச்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வெட்டினா போதும். இது நான் இப்ப ஈஸியா உங்களுக்கு செய்யற பட்டி அடிக்கிற மெத்தட் இப்ப சொல்ல போறேன். இது மேல் பக்கங்கிறது இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அதிகபட்சம் இந்த பட்டியோட லென்த்தும் பாத்தீங்கன்னா 10 இன்ச்ல இருந்து 12 இன்ச்சுக்குள்ள முடியும். அதிகபட்சம் நல்ல உடம்பா இருக்கிறவங்களுக்கு 12 இன்ச் தேவைப்படும். ரொம்ப குட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு 8.5 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால இவ்வளவு பெரிய கிளாத் நம்ம மிச்சம் இருக்கிற மாதிரி நம்ம துணியை போட்டு கட்டிங் போட்டு வச்சுக்கலாம். அப்ப முடிஞ்ச வரைக்கும் ஒட்டு இல்லாம வச்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பட்டியில இருந்தே அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வேஸ்டா மிச்சம் இருக்கிற துணி கூட நீங்க எரிஞ்சிட வேண்டாம், வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஏதாவது கழுத்து பீஸ் பத்தலைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது 2ஐயும் நம்ம ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க இது மேல் பக்கம், இது மேல் பக்கம் இப்படி ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். பட்டிக்குள்ள குடுக்கறதுக்கு நல்ல கனமான கிளாத் கொடுத்துக்கலாம். நீங்க வந்து நல்லா கெட்டியா இருக்கிற பேண்ட் பீஸும் கூட கொடுத்துக்கலாம். இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப கெட்டியா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம வந்து இது என்ன வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு இது ஒரு பீஸ் இதுக்கும் ஒரு பீஸ் இதுக்கும் நம்ம வச்சுக்கலாம். இது நான் சொன்னேன் ஈஸியா ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டி. இப்ப நம்ம வந்து பட்டி வந்து இவ்வளவு பெரிய பட்டி வேணும். இங்க பாருங்க இது நம்ம அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் கணக்குக்கு. அதை விட்டு கீழே வந்தோம்னா நம்ம இப்ப வச்சிருக்கிற பீஸ் கரெக்டா இருக்குது இல்லைங்களா. இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த உள்ள வச்சிருக்கிற பீஸ் கரெக்டா இருக்குது இப்படி வைக்கும் போது. இப்ப இதை என்ன பண்ணலாம்னா இதை மட்டும் ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம்.
நம்ம முடிஞ்ச வரைக்கும் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு அடிக்கிறதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து அவங்க கொஞ்ச நாள் போட்டுட்டு இடுப்பு உயரம் இல்லாத மாதிரி இல்ல ஏதோ ஒரு ஆல்டர் வருது அப்படின்னா இதை பிரிச்சு ஓபன் பண்ணி திரும்ப தைச்சுக்கிடலாம். அதே மாதிரி பேக்ல பின்னாடி தட்டுல இதே மாதிரி நம்ம பட்டி வச்சு அடிச்சிட்டோம்னா இதுவும் அதுவும் ஈக்குவலா நீட்டா இருக்கு பார்த்தா. இப்ப பாருங்க நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது போல அடிச்சுக்கோங்க. இது இந்த சைடுக்கு நம்ம இதே அளவுக்கு அப்படி வச்சுட்டு அதே அளவுக்கு நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து ரப்பா தான் அளவு அளந்தோம். இப்ப இது வந்து உள்பக்கம், இது உள்பக்கம், இது ரெண்டையும் இப்படி நம்ம வச்சுட்டு இப்ப வந்து நம்ம பட்டி மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இது கீழ இருந்து நம்ம வச்சுக்கலாங்க. இப்ப இது பாருங்க, இதுல இருந்து 1/2 இன்ச் மேல, இங்க 1/2 இன்ச் மேல. இப்ப அடுத்தது சென்டர், பட்டியோட சென்டருக்கு வரும்போது இது நம்ம 1/2 இன்ச் பிடிச்சோம்னா இந்த இடத்துல வரும். அடுத்தது இந்த பட்டியோட எண்டு இந்த சைடு வேணாலும் நம்ம அளந்துக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக காமிக்கிறேன். இங்க மேல இருந்து இப்படி வரும்போது 1/2 இன்ச் இங்க. இப்ப நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த மார்க் பண்ணினதை இப்படி நேர்கூட வெட்டணும். அதை வந்து லைட்டா இப்படி ஒரு போட் மாதிரி வெட்டிக்கலாம். வெட்டுறதை காமிக்கிற பாருங்க. இப்படியும் வெட்டலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்படியே 2ஆ மடிச்சு இப்படியே 2ஆ மடிச்சு இப்படி வச்சு இப்படி வெட்டுவாங்க. இப்படி வெட்டினாலும் இது ஈக்குவலா தான் வரும். இப்படி வெட்டினாலும் இது ஈக்குவலா தான் வரும். இப்படி வெட்டுவாங்க. ஆனா ஆக்சுவலா இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த முன்னாடி பக்கத்தை விட சைடு கொஞ்சம் 1/4 இன்ச் வித்தியாசம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி விரிச்சு போட்டுதான் வெட்டணும். வெட்டியாச்சு. இது பட்டி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப இது வந்து அந்த ஹூக்கு வைக்கிற இடம், அதுக்காக ஒரு சின்ன ஏரோ போட்டுக்கோங்க. இந்த ஹூக்கு வைக்கிற இடங்கிறதுனால ஒரு சின்ன ஏரோ போட்டுக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்காக. இப்ப பாருங்க நம்மளுக்கு பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்ப பட்டி ரெண்டும் நம்ம எடுத்து தனியா வச்சுக்கலாம். இந்த வேலை முடிஞ்சது. அடுத்தது கை ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ஒட்டு வைக்கிறது எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். அதுக்காக அடுத்தது நம்ம கை ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து கைக்கு வந்து ஒட்டு கொடுக்கறது எப்படின்னு பாத்துக்கலாங்க. இப்ப இது வந்து இந்த பக்கத்துக்கு மேல் பக்கம், இது இந்த பக்கத்துக்கு மேல் பக்கம். இது ரெண்டையும் நம்ம இப்படி வச்சுட்டு தையல் போட்டுட்டு ஒரு அமுத்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு இதையும் ஒரு அமுத்து தையல் போட்டுக்கலாம். நல்லா இப்படி கீறி விட்டுட்டு அமுத்து தையல் போட்டாச்சு பாருங்க. இப்ப நம்மளுக்கு வந்து கை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நீங்க மடிச்சு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வரும். இப்ப குடஞ்சி வெட்டின பாகம் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி இந்த சைடு நம்ம ஒட்டு கொடுத்துக்கலாம். இதுவும் நல்லா கீறி விட்டு அந்த தையல் போட்டு இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கீழே சின்னதா முதல்ல மடிச்சு அடிச்சுக்கலாம். நம்ம ஜர்க்கா போட்ட அளவுக்கு ஒரு தையலும் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த வரைக்கும் ஜர்க்கா போட்ட வரைக்கும் இப்படி கீறி வச்சாலே போதும். இது வந்து காட்டன் கிளாத் தான். நம்ம இப்ப இந்த மாதிரி கீறி வச்சாலே போதும். ஆனா நான் பிகினர்ஸ்க்காக ஒரு ஐடியா சொல்ல போறேன். இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா இது கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு சென்டர்ல ஒரு தையல் அப்புறம் நம்ம பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு வச்சுக்கோங்க. பிரிச்சுக்கலாம். நம்ம ஹெம்மிங் இந்த இடத்துல பண்ணிட்டு பிரிச்சுக்கலாம். ஹெம் பண்ற மெத்தட் ஒண்ணு இருக்கு. அடுத்தது வந்து இப்படி 2ஆ வச்சு ஒரு ஸ்டிச் கார்னர்ல ஒரு ஸ்டிச் இங்க போட்டு டபுள் ஸ்டிச் வர்றது ஒரு ஸ்டிச் இருக்கு. இப்ப இவங்களுக்கு ஹெம்மிங் பண்ணணும்.
அதனால நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஒரே மாதிரி அளவு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப கையும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த கை ரெண்டு நம்ம மடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லெஃப்ட் ரைட் போட்டா இல்லைங்களா, இது லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. இப்ப பாருங்க கை ரெடி ஆயிடுச்சு. கை ரெண்டையும் நம்ம ஒன்னா எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கை வேலையும் நம்மளுக்கு முடிஞ்சது. அடுத்தது வந்து பேக் கட்டுக்கு வந்துக்கலாம். பேக் கட்ல இப்ப நம்ம இங்க ஜர்க்கா போட்டிருக்கோம். இதுவும் அப்படிதான் கார்னர்ல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம ஜர்க்கா போடுற அளவுக்கு மடிச்சு நம்ம இறக்க வேண்டியிருக்காங்க இல்லைங்களா, அதை சேர்த்திருக்கோம். இப்ப இந்த மாதிரி இந்த சைடு ஜர்க்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுவும் ஈக்குவலா டேக் ஜர்க்கா போடுற அளவுக்கு நம்ம ரெண்டு பக்கம் அடிச்சாச்சு. இது ரெண்டையும் அடிச்சு பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். இப்ப அடுத்து வந்து நம்ம இங்க ஒரு டாட் பிடிக்கணும். இங்க பாருங்க இந்த டாட், இது 4 இன்ச்சு. இது எப்படி பிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா எல்லா பிளவுஸ்க்குமே நம்ம இந்த ஷோல்டர்ல இருந்து சென்டர்ல இப்படி ரெண்டா மடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த சைடு ரெண்டா மடிச்சிருங்க. இப்ப மடிச்சுட்டு நம்ம இங்க இருந்து 4 இன்ச் மார்க் பண்ணணும். 4 இன்ச் நீங்க டேப் வச்சு அளவு துணியில மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து 1/4 இன்ச் அளவு 4 இன்ச்சுக்கு மட்டும் இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க. நம்ம ரெண்டு சைடும் மடிச்சு வச்சுட்டோம், மார்க் பண்ணியும் வச்சுட்டோம். இப்படி நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தட்ல அடிச்சீங்கன்னா அதிகபட்சம் 1/2 மணி நேரத்துல நம்ம ஒரு பிளவுஸ் வந்து தைச்சிடலாம். ஈஸியாகவும் இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இந்த மாதிரி நம்ம வந்து பேக் ரெடி பண்ணியாச்சு. இந்த பேக் செட்டை நம்ம என்ன பண்ணோம்னா அளவு முதலே மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு துணியை வச்சு இப்படி ரெண்டா மடிச்சு இங்க பாருங்க, இங்க இருந்து இப்படி நம்ம வச்சு அளவு துணியில என்ன மார்க் வருதோ அதே அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். கீழையும் மேலையும் ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கணும். இப்ப நம்ம வந்து பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம மடிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட். இப்ப ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே வந்து ஜர்க்கா போட்டு வச்சதுனால ஒட்டு மட்டும் கொடுத்தா போதும், அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கரபாகம், அமுக்கு தையல் போடணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நம்மளுக்கு தையல் சைட்ல போயிடும். அதனால நீங்க இதை வந்து கரபாகங்கிறதுனால இப்படி நேரா வச்சு ஒரு தையல் போட்டீங்கனாலே போதும். கரபாகம், அதனால அமுக்கு தையல் எல்லாம் போட வேண்டியதில்லை. உள்ள மட்டும் கொஞ்சம் கிளாத் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு இதை நேர் பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் அதே அளவு கரெக்டா துணி கிடைச்சதுனால உங்களுக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த இடத்துல துணி வருதோ அதை வச்சு நீங்க அடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதுவும் ரெடி பண்ணியாச்சு. இதையும் நேர் கோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து இப்படி வச்சுட்டு இது வந்து முந்தட்டு வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த தட்டு தான் ரெடி பண்ணணும். இதுவும் நீங்க புரியணும் அப்படின்னா லெஃப்ட் ரைட் போட்டு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு நம்ம முதல்ல அடிச்சுக்கலாம், அதுல இருந்து அப்புறம் ரைட் சைடு பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து ரெண்டா சென்டர்ல நீங்க இப்படி மடிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜர்க்கா போட்டது தெரியும். இங்க ஒரு நம்ம ஹோல்ஸ் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அது குத்தூசியில குத்தி வச்சிருக்கோம். அது வரைக்கும் நீங்க அடிச்சீங்கன்னா போதும். முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே 2 தையல் போட்டுக்கோங்க, பிரிஞ்சிடும் இல்லைங்களா, அதுக்காக. அடுத்தது இங்க ஒரு ஜர்க்கா போட்டிருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2.5 இன்ச்சுக்கு நம்ம அடிக்கணும். இந்த உயரம் 2.5 இன்ச்சு. ஒவ்வொன்றுக்கும் அளவு இருக்கு. இப்ப இது ரெண்டையும் ஒன்னா மடிச்சுக்கோங்க. இப்ப இதை நம்ம சைட்ல ஜர்க்கா போட்டிருக்கு. இது 4 இன்ச்சு 4 இன்ச்சு அவ்வளவுதான். இப்ப இதே மாதிரி 2 கப்பும் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப இந்த கப்பை வச்சே நம்ம அதை ரெடி பண்ணலாம். நம்ம அளவு துணியே எடுக்க வேண்டாம். பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குது. இது நம்ம இங்க டாட்டே தேவையில்லை, இதுக்குள்ளேயே நம்ம அடிச்சிடலாம். இதை வச்சே நம்ம வந்து செகண்ட் இந்த கப் அடிக்கிறத பாத்துக்கலாம். இங்க பாருங்க, இப்ப இதை நம்ம மடிச்சுட்டு ரெண்டையும் சென்டர்ல மடிச்சுட்டு இப்ப இது பாத்தீங்கன்னா ஜர்கா ரெண்டும் ஒன்னா சேரும். இப்ப இது ரெண்டும் மார்க் பண்ணிக்கலாம். நீங்க குத்தூசியில மறைஞ்சிருந்ததுன்னா அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது 2 தடவை 2 தையல் போட்டுக்கோங்க.
இப்ப லைவ்ல நடத்தினா நான் பேசுற ஸ்பீச் இவ்வளவு கிளாரிட்டி இல்லைன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் ரெக்கார்டு பண்ணி உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். இப்ப நல்லா சவுண்ட் கேக்குன்னு நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா நான் திருப்பி டவுட் எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லித்தரேன். அவ்வளவுதான். இப்ப 2 கப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப 2 கப்பையும் வச்சு பார்த்துக்கலாம். இது ரைட் சைடு கப்பு, இது லெஃப்ட் சைடு கப்பு, 2 ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை வந்து நம்ம பட்டி வைக்கிறது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப லெஃப்ட் ரைட் இதுல ஏற்கனவே இருக்கு பாருங்க. இது இதுக்கு, இது இதுக்கு, புரியுதுங்களா? இதுக்கு இதை வைக்கணும், இதுக்கு இதை வைக்கணும். நம்ம முதல்ல வந்து இந்த இந்த இது வச்சிடலாம். பாருங்க, இதை வச்சு இது எப்படின்னா நம்ம இப்படி கிராஸா வச்சு அரை இன்ச் வண்ணத்துக்கு இந்த மாதிரி கிராஸா வச்சு இப்ப நம்ம மடிச்சுட்டு அது ரோப்ல இப்படி தள்ளி கொடுத்துருக்கோம். இப்ப பாருங்க, இந்த பிசுறு கீழ் நோக்கி தான் இருக்கணும், இப்படி கீழே தான் இருக்கணும், மேல வரக்கூடாது. இப்படி மேல திருப்பக்கூடாது. இப்படி கீழ் நோக்கி வச்சுட்டு நல்லா இப்படி கீறி விட்டுருங்க. டெய்லருக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஒரு அமுக்கு தையல் போடணும். அந்த அமுக்கு தையல் போடுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி கீறி விட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கீறி விட்டு இது பண்ணும்போது நல்லா கப்பு வந்து இப்படி தூக்கி கிடைக்கும். புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு அமுக்கு தையல் போடணும். பாருங்க, இந்த இடத்துல இந்த அமுக்கு தையல் போடுறதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு இது சொல்லி கொடுக்குற பாருங்க, ஒரு சீக்கிரட்டு. இப்ப நம்ம வந்து பேக் தட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த பேக் தட்டுல நம்ம இது அடிச்ச தட்டு டேலி ஆகுதான்னு முதல்ல வச்சு பாத்துக்கணும். இன்கேஸ் டேலி ஆகலைன்னா இப்பவே எதுனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். திரும்ப வந்து தைச்சு முடிச்சதுக்கு பிறகு நம்ம ஆல்டர் பண்ணக்கூடாது. இப்ப இந்த பேக் தட்டுல நீங்க இப்படி மேல வந்து இது ரெண்டும் டேலி ஆகணும், இதுவும் டேலி ஆகணும், இதுவும் டேலி ஆகணும். இங்க பாருங்க, இப்படி வச்சா இதுவும் டேலி ஆகணும், இதுவும் டேலி ஆகணும், இதுவும் டேலி ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நான் எங்கேயும் இழுக்கல வைக்கல, இப்படி வச்சிருக்கேன், டேலி ஆகுது. இப்ப டேலி ஆனா நம்ம வச்ச பட்டியும் கப்பும் கரெக்ட்னு அர்த்தம். அப்படி இருந்ததுன்னா இதே அளவுக்கு நம்ம எகைன் இன்னொரு பட்டி இருக்குது இல்லைங்களா, அமுக்கு தையல் போடுறதுக்கு முதல்லயே அதே அளவு வச்சு நம்ம இதையும் அடிச்சிடலாம். இப்ப என்ன பண்ணணும்னா இதுல வந்து கப் சைஸ் கீழே வச்சுட்டு பட்டிய மேல வச்சுட்டு அடிக்க ஆரம்பிக்கும். இது பாருங்க, ஆப்போசிட்ல அடிக்க கூடாது. நம்ம இந்த கப் சைஸ கீழே வச்சுட்டு நம்ம இந்த பட்டியோட இதைய மேல வச்சு அதே அளவுக்கு அரை இன்ச் கணக்குக்கு டவுட் இருந்தா நம்ம இப்ப இந்த அரை இன்ச் அடிச்ச இடத்துல நம்ம இது வச்சு கூட பாத்துக்கலாம். இது வச்சு கூட பாத்துக்கலாம் ஒரே மாதிரி வருதான்ட்டு. இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு முக்கியமான பாயிண்ட் அப்போ ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, இப்படி முன்னோக்கி தான் மடக்கணும். இப்ப நான் அது வந்து நடத்திட்டே வரும்போது உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். முன்னோக்கி இப்படி மடக்கிட்டு அதோட போக்குல நம்ம ஏற்கனவே போட்டு அதனோட போக்குல அடிச்சுக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து நான் முன்னோக்கி இப்படி மடக்கி இருக்கேன். நீ இது சொல்லல, இதுல சொல்லி இருக்கேன். நீங்க எப்பவும் இப்படி மடக்குங்க, இப்படி மடக்க கூடாது, ஆப்போசிட்ல மடக்க கூடாது. அப்பதான் கப்பு வந்து நீட்டா கிடைக்கும். இப்ப என்னன்னா இது எல்லாமே நீட்டா வந்துட்டதுனால நம்ம அமுக்கு தையல் இப்படி போட்டுடலாம். இப்படி நல்லா கீறிட்டு 2 இதுலயும் அமுக்கு தையல் போட்டுடலாம். அவ்வளவுதான், இதுவும் அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்ப 2 அமுக்கு தையல் போட்டுட்டு முக்கியமான பாயிண்ட் இப்ப பாருங்க. இப்ப இதை வச்சு பார்க்கும்போது லேசா அப்படி கிராஸா வருது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இதைய நம்ம வந்து நேர் பண்ணிக்கணும். இது எல்லா டெய்லர்களுமே பண்ணித்தான் ஆகணும். ஒரே மாதிரி நேர் கூட எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது. இதுவும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கு, அதை நேர் பண்ணணும். இது சின்ன சின்ன இந்த பிசுரெல்லாம் நம்ம வெட்டிக்கணும். வெட்டினதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, இது ரெண்டையும் நம்ம வச்சு பார்க்கணும். இப்படி வச்சு இப்படி பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எண்டு, இது 2 ஒரே மாதிரி வருது, இது 2 ஒரே மாதிரி வருது, இது 2 ஒரே மாதிரி வருது. இதை இப்படி பாக்குறத விட இப்படி வச்சு வேணாலும் நீங்க பாத்துக்கலாம், கரெக்டா வந்திருக்கான்னு தெரியுது. பாருங்க, இது 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 2 எல்லாமே ஒரே மாதிரி வந்துருச்சு பாத்தீங்களா? இப்ப நம்ம வந்து பட்டன் பீஸ் ஹூக் பீஸ் அடிக்கலாம். மோஸ்ட்லி இங்க எல்லாருமே வந்து இந்த லெஃப்ட் சைட்ல வி பகுதியும் ரைட் சைட்ல ஊக்கு பகுதியும் தான் இந்த ஏரியால வரும். சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆப்போசிட்ல வரும். இங்க வந்து ஹூக்கு போடுற மாதிரி, அங்க வந்து வி போடுற மாதிரி. இப்ப நான் பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் இங்கத்த மெத்தட்ல
கொஞ்சம் தூரம் இப்படி அடிச்சுட்டு நம்ம இந்த கிளாத்தை வைக்கலாம். வச்சுட்டு உங்களுக்கு பட்டன் பீஸ் ஏற்கனவே நீங்க எப்படி வச்சிருப்பீங்களோ அதை வச்சுக்கலாம். இருந்தாலும் நான் ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். இப்ப இதை வந்து அடிச்சுட்டு நம்ம இதை அமுக்கு கையில் மறுபடியும் போடணும். இது கீழே விட்டுட்டு அமுக்கு கையில் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த லாஸ்ட்ல சும்மா மடக்கி விட்டாலே நின்னுக்கும். இருந்தாலும் பிகினர்ஸ் என்ன பண்ணுங்கன்னா இதை ஒரு ஸ்டிச்சே போட்டுருங்க. நேரத்தில் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா இப்படி கீறி விட்டாலே நின்றும். ஆனா பிகினர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் கேட்டதுக்காக வேண்டிதான் கிளாஸ் நடத்துறேன். ஏற்கனவே நிறைய தைச்சு பழகிறவங்க சும்மா டவுட்டுக்காக மட்டும்தான் பார்ப்பாங்க. புதுசா பாக்குறவங்க பிகினர்ஸ் பார்ப்பாங்க. அதுக்காகத்தான் நான் இவ்வளவு கிளியரா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப வந்து இதைய மடிச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். முதல்லயே வந்து எந்தெந்த இடத்துல நம்ம வி போடணும்னு மார்க் பண்ணி, எப்பயுமே வந்து இந்த எண்ட்ல ஒண்ணு இருக்கணும். இந்த ஹூக் போடுறது விட்டு கீழே வந்து ஒண்ணு இருக்கணும். இந்த ரெண்டுக்கு நடுவுல கரெக்டா நீங்க சென்டர்ல இப்படி மடிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்படி மடிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த மாதிரி சென்டர், இது ரெண்டுக்கும் சென்டர், இது ரெண்டுக்கும் சென்டர், அதே மாதிரி இது ரெண்டுக்கும் சென்டர். இது நீங்க கரெக்டா வி போடுறது பாத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி இதுலயே துணியிலேயே வி போட்டுக்குவாங்க. ஒரு சிலர் வந்து டேக் வச்சுதான் போடுவாங்க. அந்த கயிறுன்னு அந்த காலத்துல இருந்து வைக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கயிறு வச்சுதான் போடுவாங்க. இதோட கயிறு தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா கிளாத்ல இருக்கிறது நல்லா இருக்கும். ஆனா லைனிங் துணியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா லைனிங் துணியில நம்ம வி போட்டோம்னா நெகிழ்ந்து வந்துடும். அதனால அது கயிறு போடுறது நல்லாதான் இருக்கும். நான் அது வர்ற கிளாஸ்ல அதையும் காமிக்கிறேன். இப்பதான் அந்த சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நான் இனி ஃபர்தரா போடுற கிளாஸஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரப்போற கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய வந்து டிப்ஸ் கொடுக்க போறேன். அதே மாதிரி பேட்டர்ன் சிம்பிளா பேட்டர்ன் போடுறதெல்லாம் சொல்லி கொடுக்க போறேன். இப்ப நம்ம லைனிங் துணி வச்சு தைக்கிற மெத்தட் பாத்தீங்கன்னா 4-5 மெத்தட் நம்ம தைக்கலாம். அது எல்லாமே சொல்லி கொடுக்க போறேன். அதே மாதிரி நம்ம ஒர்க் பிளவுஸ் இருக்கு இல்லைங்களா, ஆரி ஒர்க், மிஷின் ஒர்க் அதெல்லாம் தைப்போம் இல்லைங்களா, அது தைக்கிறது எப்படிங்கிறது சொல்லி கொடுக்க போறேன். இது எல்லாமே வந்து நம்ம இது குதிரையை மாத்தாம ஒத்த குதிரை போடாம இதுலயே சொல்லி கொடுக்க போறேன். இப்ப இந்த எச்சா இருக்கிறத நம்ம வெட்டியாச்சு. அடுத்தது வந்து அந்த சைடு நம்ம வந்து ஹூக் வைக்கிறது. அந்த ஹூக் வைக்கிற சைடும் நம்ம அடிச்சிடலாம். இப்ப கொஞ்சம் தூரம் அடிச்சுட்டு அதே மாதிரி அடிச்சுக்கலாம். இதுவும் அமுக்கு தையல் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் தைக்க உங்களுக்கு ஈஸியா வந்துடும். பேசிக் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். அப்ப நீங்க ஈஸியா வந்து என்னோட கிளாஸஸ்ல இப்ப இது வரைக்கும் நடத்தின போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். கட்டிங்கும் புரியும், தைக்கவும் பாருங்க. கண்டிப்பா அவசியம் பாருங்க. இப்ப இதை வந்து 2ஆ நேர்கூட மடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இப்படி மடிச்சீங்கன்னா இப்ப இந்த ஹூக்கு வைக்கிற பகுதி வந்து இப்படி கை வச்சோன்னா இந்த பெருவிரல் அளவுக்கு இருக்கணும். இதுதான் அளவு. ரொம்ப பெருசாகவும் இருந்தாலும் அசிங்கமா இருக்கு, ரொம்ப குட்டியா இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நல்ல ஒரு பட்டி மாதிரி மடிச்சு 2 ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. இப்ப இந்த பிசுரையும் நம்ம வெட்டிட்டு இதை 2ஐயும் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வச்சு பார்த்துட்டோம். இது நேர்கோடா இருக்கு. இதையும் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். பாருங்க, இப்படி வச்சு இப்படி பார்த்துக்கலாம். இது 2 நேர்கோடு. இதுல அப்பவும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிசுறு அதிகமா இருக்கு. அதையும் நம்ம வெட்டிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு இது 2. இப்ப இதைய வந்து நம்ம எப்படி பின்தட்டுல வைக்கிறதுன்னு பாத்துக்கலாம், பேக்ல வைக்கிறதுன்னு பாத்துக்கலாம். இங்க பாருங்க, இதுதான் பேக் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இது வந்து மேல் பக்கம். இந்த மேல் பக்கத்துல இந்த சைடும் இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு அடிச்சுக்கலாம். இப்போ இது 2 நல்லா டேலி ஆகுது பாருங்க. எங்கேயும் வந்து கிராஸ் வரல. இது 2ஐயும் வைக்கும்போது இதை கொஞ்சம் லைட்டா ஸ்லாண்டிங்கா அடிங்க. அப்போ வந்து இந்த ஷோல்டர்ல இப்படி கழண்டு வரும் இல்லைங்களா, அது கழண்டாம இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்கா அடிச்சிருங்க. நீங்க அடிக்கும்போது இது உடம்பு ஓரளவுக்கு உடம்புங்கிறதுனால ரொம்ப ஸ்லாண்டிங்கா போடுறீங்க. நார்மலா ரொம்ப உடம்பு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்படி வச்சோன்னு இங்க குடஞ்சு வெட்டினது தெரியுதுன்னா இப்ப நம்ம அடிச்சது கரெக்ட்னு அர்த்தம். இதே மாதிரி இந்த சைடு வந்துச்சு. இதுவும் லைட்டா ஸ்லாண்டிங்.
எல்லாமே கரெக்டா வந்ததுனால எங்கேயுமே நமக்கு வந்து பிசுறு வெட்டல. ஒரு சிலருக்கு அதிகமா வந்ததுன்னா நீங்க பிசுறு வெட்டிக்கலாம். இப்ப ரெடி பண்ணியாச்சு. இப்ப இது ரெண்டையும் வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணது எப்பவுமே பின்னோக்கி இருக்கணும். இங்க பாருங்க, பின்னாடி பக்கம் இருக்கிற மாதிரி கீழ் வச்சுக்கோங்க. இதையும் அப்படித்தான் பின்னாடி பக்கம் இருக்கிற மாதிரி கீழ் வச்சுக்கோங்க. இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து கை வைக்கணும். இப்ப இது லெஃப்ட் சைடு, நம்ம எழுதியிருக்கோம் லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. இங்க குடஞ்சு வெட்டின பகுதியும் இந்த குடஞ்சு வெட்டின பகுதியும் ஒன்னா வரணும். இப்ப வந்து கை சுருக்கம் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக வேண்டி நான் இப்ப சொல்ல போறேன். கரெக்டா இந்த சென்டர் நம்ம எடுத்து இப்படி வச்சுட்டு, இங்க பாருங்க, இந்த சென்டர் நம்ம இப்படி எடுத்து வச்சுட்டு ஜர்க்கா வச்சிருக்கோம். அந்த இடத்துல இந்த சென்டர்ல நம்ம சென்டர்ல இருந்து நேர்கோடு ஜாயிண்ட், இது வந்து தனித்தனி ஜாயிண்டும் கிளாஸ் இருக்கு. இப்ப நம்ம நேர்கோட ஜாயின் பண்றது சொல்றேன். இது ஏதாவது எச்சு கம்மி வந்தா டக்குன்னு நம்ம பிரிச்சு அடிச்சுக்கலாம், அவங்களே அடிச்சுக்குவாங்க. இந்த இடத்துல கை சுருக்கம் வருதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, இப்ப நம்ம கை சென்டர்ல இப்படி வச்சிருக்கோம், இப்படி அடிச்சுட்டு வரோம். வெட்டுனது இப்ப கரெக்டா வந்திருக்கிறதுனால இப்ப நான் தள்ளி கொடுத்துட்டு வரும்போது எங்கேயுமே பிசுறு வரும். கட்டிங் வந்து கரெக்டா வெட்டிட்டதுனால இது எங்கேயுமே பிசுறு வரல. இப்ப ஒரு சிலருக்கு இந்த பேக் மட்டும், பேக் பாருங்க, இப்ப எனக்கே அதுல பிசுறு வந்தாலும் வரும். பேக் மட்டும் இப்படி பண்ணும்போது அந்த சுருக்கடிக்கிற இடத்துல எச்ச துணி இருக்கும் இல்லைங்களா, இப்ப இதை அதனோட போக்குல இப்படி நம்ம தள்ளி வைக்கும் போது இங்க பாருங்க, அதனோட போக்குல அடிக்கும் போதே அதனோட போக்குல தான் நான் வச்சிருக்கேன். தள்ளி பிடிச்சி இப்ப வைக்கும் போது எவ்வளவு பெரிய பிசுறு வந்திருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய பிசுறு. இப்ப இந்த பிசுரை நான் வெட்டி காமிக்கிறேன். இந்த துணி தான் வந்து இப்படி ஹேங்கிங்கா அப்படி தொங்கிட்டு இருக்கு. இது ஒரு சிலருக்கு முன்னாடி வரும், ஒரு சிலருக்கு பின்னாடி வரும். இப்ப எனக்கு இதுல பின்னாடி வந்திருக்கு நம்ம வெட்டினதுல. இது ரெண்டாவது ஒரு தையல் நம்ம அடிச்சுக்கோம். அவ்வளவுதான். இப்ப இதையும் அப்படித்தான், இந்த பிசுரை வந்து எப்பவுமே வந்து இப்படி கீழ் நோக்கி வச்சுட்டு இப்படி கீறி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீறி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கை. அதே மாதிரி நம்ம இந்த சைடு நான் சொல்லி கொடுத்த அதே மெத்தட் தான். புரியாதவங்க இன்னொரு தடவை இந்த கையில பாத்துக்கோங்க. இது எனக்கு எல்லாமே வந்து நேர் கூட வருது. உங்களுக்கு வரலன்னா அது பிசுறு இருந்தா இதை கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம கரெக்டா சென்டர்ல இருந்து இப்படி வைக்கிறோம். இதுல இதே அளவுக்கு பேக்ல வந்து எனக்கு இதுல வரும் பாருங்களேன். ஏன்னா ரெண்டு நம்ம ஒரே தட்டுல தானே கட்டிங் போட்டிருக்கோம் பாருங்க. இப்ப வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்தது கட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து இந்த மார்க் பண்ணி சைடு அடிச்சது கட் ஆயிடுச்சு. திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப வந்து எந்த சைடு நம்ம மார்க் பண்றோமோ அந்த சைடு வந்து இப்படி மார்க் பண்றது எப்படின்னு காமிக்கிறேன். கரெக்டா ஷோல்டர்ல இருந்து இங்க வச்சு கையில இருந்து கையும் இங்க வச்சு என்ன வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மிர்சாமி அடுத்தது இந்த சென்டர் இங்கிருந்து இப்படி மடிச்சு வச்சு இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பேக் ஏற்கனவே மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் மட்டும் இங்கிருந்து இந்த வி பகுதியில இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இந்த மாதிரி மார்க் பண்ணதை நேர்கோடா அடிச்சிருக்கேன் பாருங்க, நேர்கோடா. இதே மாதிரி இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் வந்து கையோட எண்டுல இருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. எண்டுல இருந்து சென்டர்ல இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் தட்டு மட்டும் தனியா மார்க் பண்ணி இது தரேன் பாருங்க. இப்ப நம்ம வந்து பேக்கு இப்ப இந்த மாதிரி நம்ம வச்சு செக் பண்ணி பாத்துக்கணும் கரெக்டா வந்திருக்கான்ட்டு. இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணது. அவங்களுக்கு வந்து 1/4 இன்ச் லூஸ் வேணும்னு கேட்டதுனால நான் லூஸ் வச்சிருக்கேன். அதே மாதிரி பேக் வந்து இப்ப நம்ம இந்த அளவும் செக் பண்ணி காமிச்சுக்கணும். இப்ப நம்ம வந்து பின்தட்டு அடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இதையும் வந்து நம்ம கரெக்டா அடிச்சிருக்கிறோமான்னு பாத்துக்கலாம். ஒயரை வைக்க சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம வச்சிருக்கிறோமான்னு பாத்துக்கலாம். இப்ப இங்க இருந்து நம்ம வச்சோம்னா 1 இன்ச் ஒயரை வைக்க சொல்லியிருக்காங்க. 1 இன்ச் ஒயரை நம்மளுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம கழுத்து பீஸ் வச்சுட்டு மத்த பினிஷிங் பாத்துக்கலாம். அந்த மாதிரி கழுத்து பீஸ் நேர் கூட இணைச்சுக்கோங்க. இப்ப நம்ம கழுத்து பீஸ் இதுல அடிக்கிறத காமிக்கிறேன். இப்ப இங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த பக்கம் மேல் பக்கமா வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் மேல் பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு இப்ப மடிச்சு நம்ம இந்த இடத்துல சின்னதா ஒரு தையல் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா அடிச்சிடலாம் கழுத்து பீஸ். இந்த மாதிரி மேல் பக்கத்துல துணியோட மேல் பக்கத்துல இந்த மாதிரி வச்சு அடிங்க. இந்த மாதிரி வச்சு அடிச்சுட்டு
பிகினர்ஸ்க்காக இந்த ரெட் கலர்ல ஒரு பட்டன். கழுத்து ஃபினிஷிங் நீட்டாக வரணுங்கிறதுக்காக இது மாதிரி சின்னதாக மடித்து ஃப்ளீட் பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டே வந்துக்கோங்க. நல்லா கின்னு அமுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா ரெட்டை தையல் போடும்போது ஃபினிஷிங்காக இருக்கும். இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ப்ளைன் ப்ளவுஸு. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு செஞ்சதுனால அரை மணி நேரத்தை விட கொஞ்சம் லேட் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் நல்லா தைச்சி பழகின பின்னாடி தைச்சிங்கன்னா அரை மணி நேரத்தில் தைச்சிடலாம். இது மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வேணுங்கிற டவுட் இருந்தால் கேளுங்க. உங்கள் டெய்லரிங் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருந்தால் அவங்களுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முகில் தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.